கருப்பு கொடி ஏற்றி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொகுதி மறுவரையறைக்கு எதிராக போராட்டத்தை நடத்தி வருகிறார். நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், முழு விவரங்கள். தொகுதி மறுவரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்பொழுது இன்றைய தினம் திமுகவினர் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறாங்க. கருப்பு கொடி ஏந்தி வீடுகளில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. நாமக்கல்ல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காலையிலேயே கருப்பு உடை அணிந்து எதிர்ப்பு தெரிவித்து அந்த சட்ட மசோதாவை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக தொகுதி மறுவரை இன்று நாடாளுமன்றத்தில் சட்ட மசோதாவானது அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. அதற்கு திமுக கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறது. குறிப்பாக தமிழகம் இதில் வஞ்சிக்கப்படும், கடுமையாக பாதிக்கப்படும். தமிழகத்திற்கு உள்ள பிரச்சனைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் இன்று திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்க உள்ள நிலையில தமிழகம் முழுவதும் இன்று கருப்பு கொடி போராட்டத்தை திமுக அறிவித்திருக்கிறது. வீடுகள் தோறும் கருப்பு கொடி ஏந்தி இந்த போராட்டம் நடத்தப்படும் என்று ஏற்கனவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்த நிலையில காலையிலேயே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கார். அந்த சட்ட மசோதாவை எதிர்த்து சட்ட மசோதாவுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. நம்மளோடு நாமக்கல் வேட்பாளராக இருக்கக்கூடிய ராணியும் அந்த பகுதியுடைய திமுக நிர்வாகிகளும் அமைச்சர் மதிவேந்தன் உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டு முதலமைச்சரோடு கோஷங்களை எழுப்பக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வீட்டிலும் இந்த கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று முதலமைச்சர் இந்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார். குறிப்பாக இந்த சட்ட மசோதாவால் தமிழகத்துல பல்வேறு அதாவது தொகுதிகள் வாரியாக நமக்கு பாதிப்புகள் உள்ள இருக்கிறது. தென் தமிழகம் கடுமையாக பாதிக்கப்படும் என்று ஏற்கனவே முதலமைச்சர் கருத்து தெரிவித்திருந்த நிலையில காலையிலேயே இந்த போராட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டின் வீதிகளில் கட்களில் கருப்பு கொடி பறக்கட்டும் என்றும் வாசல்களில் நம் எதிர்ப்புணர்வு கோலங்களில் பதியட்டும் என்றும் இது தனிப்பட்ட இயக்கத்தின் போராட்டம் அல்ல, தமிழ்நாட்டின் போராட்டம், தமிழர் உரிமைக்கான போராட்டம். எனவே கட்சி வேறுபாடுகள் கடைந்து அனைவரும் குரல் எழுப்புவோம் என்று முதலமைச்சர் இந்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார். நாம் குரல் எழுப்ப மறுத்தால் நாடாளுமன்றத்தில் நமது குரல் மதிப்பற்று போய்விடும் என்றும் இந்த போராட்டத்துக்கு தேவையான கருப்பு கொடிகள் ஒவ்வொரு வீட்டிலும் ஏற்றப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் நேற்று இந்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கும் வகையில் பேசியிருந்தார். குறிப்பாக நேற்று முதலமைச்சர் திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு இந்த தொகுதி மறுவரை தொடர்பான ஆலோசனையில் ஈடுபட்டார். அதன் பின்னர் திமுகவுடைய மாவட்ட செயலாளர்களோடு இந்த போராட்டம் தொடர்பாக முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட்டார். இந்நிலையில நாமக்கல்ல இன்று தேர்தல் பரப்புரையில முதலமைச்சர் மாலையில் ஈடுபட உள்ள நிலையில காலையில கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்தக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இந்த போராட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்து தற்பொழுது கருப்பு கொடி திமுகவுடைய மூத்த நிர்வாகிகளோடு இணைந்து இந்த கருப்பு கொடி போராட்டத்துல முதலமைச்சர் கலந்து கொண்டிருக்கார். ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்த வேண்டும் என்ற அழைப்பின் அடிப்படையில திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் இன்று தமிழகம் முழுவதும் தொகுதி மறுவரை சட்ட மசோதாவுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். கோகுல், இந்த தொகுதி மறுவரையை தொடர்பான கூட்டணி கட்சிகளின் நிலைப்பாடு என அவர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறதா? அவர்கள் என்ன தெரிவித்திருக்கிறார்கள்? நிச்சயமா மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரை செய்யப்பட்டால் தமிழகம் மட்டுமல்லாமல் தென் தமிழகம் கடுமையாக பாதிக்கப்படும் என்று முதலமைச்சர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அதற்கு திமுகவுடைய கூட்டணி கட்சியினரும் அதற்கு ஆதரவு தெரிவித்து இந்த தொகுதி மறுவரைக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். இன்று கூட்டணி கட்சி தலைவர்களும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களும் இந்த போராட்டத்தில் அந்தந்த கட்சியுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அழைப்பையும் விடுத்திருக்கிறார்கள். நேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வீடியோ மூலம் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார். அதே போல காலையில திராவிட கழக தலைவர் வீரமணி அங்கு பெரியார் திடலில் 11 மணிக்கு கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட உள்ளார். ஒவ்வொரு கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் அவருடைய வீட்டில் கருப்பு கொடி ஏந்த வேண்டும் என்று கூட்டணி கட்சி தலைவர்களும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில முதலமைச்சர் காலையிலேயே இந்த போராட்டத்தை தொடங்கி வைத்து குறிப்பாக சட்ட மசோதாவை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கார். 1960 நடைபெற்ற போராட்டத்தை போல தமிழகத்துல இந்த தொகுதி மறுவரை சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டால் போராட்டம் நடத்தப்படும் என்று பழைய போராட்டங்கள் குறிப்பாக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தெல்லாம் நினைவுபடுத்தி முதலமைச்சர் வீடியோவில் பேசியிருந்த நிலையில காலையிலேயே சட்ட மசோதாவை எதிர்த்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில தொகுதி மறுவரை சட்ட மசோதாவை எதிர்த்து தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கார். இந்த
மசோதாவுக்கு எதிராக தொடர்ந்து முழக்கங்களையும் முதலமைச்சர் எழுப்பக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இன்று கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள், நிர்வாகிகள் இந்த போராட்டத்தை அங்கங்க பிரச்சாரம் செய்யக்கூடிய இடங்கள்ல கலந்து கொள்ள இருக்காங்க. காலையில முதலமைச்சர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கார். அதே போல ஒவ்வொரு வீட்டிலையும் கருப்பு கொடி ஏற்ற வேண்டும், கோலங்கள்ல தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்திருந்தார். நேற்று மாவட்ட செயலாளர்கள் மூலம் அந்தந்த மாவட்டங்கள்ல இந்த போராட்டத்தை எப்படி நடத்த வேண்டும் கோகுல், இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். இது தொடர்பான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். தொகுதி மறுவரையறை தொடர்பான போராட்டத்தை திமுக தற்போது முன்னெடுத்திருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிருங்கள். நேற்று முதலமைச்சர் சொல்லியிருந்ததனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு அதை செயல்படுத்துறாங்க. நாடாளுமன்ற கூட்டம் இந்த அமர்வு தனது முந்தைய நிலையை தனது முந்தைய நிலையை மாற்றிக்கொண்டு 2026க்கு பிறகு எடுக்கக்கூடிய மக்கள் தொகை அதை ஒட்டி எடுக்கக்கூடிய டீலிமிட்டேஷன் அதையும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் விமன்ஸ் ரிசர்வேஷன் பில்லை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னு முதல்ல ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டு 2023 மகளிர் இடஒதுக்கீடை செயல்படுத்தும் போது நிறைவேற்றும் போது எடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்ப திடீரென்று தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்வதற்கு என்ன காரணம் என்பதை அரசு தரப்பிலிருந்து எந்த விளக்கமும் கொடுக்கல. இதை டீலிமிட்டேஷன் ஏற்கனவே 84வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இப்ப 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பும் அதற்கு பிறகு டீலிமிட்டேஷனும் வருங்கிறது நல்லா தெரிஞ்சுதான் ஒரு வருடத்திற்கு முன்பே முதலமைச்சர் மற்ற முதலமைச்சர்களையும் அழைத்து இங்கே ஒரு கூட்டத்தையும் நடத்தி ரெசல்யூஷன் போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் பிரதமருக்கு கடிதமா எழுதியிருந்தாரு. அதுக்கும் எந்த விதமான விளக்கமும் மத்திய அரசிடமிருந்து வரவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இப்போ அது நெருக்கடியாக நிற்குது, ஆபத்தாக நிற்குது. இப்போதும் எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஓப்பனா இருக்க மாட்டேங்கிறாங்க. இந்த எல்லா இடத்துலயும் தான் மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காகவும் மற்ற அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காகவும் போராட்ட அறைகூவலை முதலமைச்சர் நேற்று விடுத்தார். அதை இன்று அவரே முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல செய்தி. தமிழ்நாடு இந்த பிரச்சனையில தீவிரமான பார்வையை கொண்டிருக்கிறது, உண்மையான அக்கறையை கொண்டிருக்கிறது என்பது எல்லாமே முதலமைச்சருடைய பேச்சிலையும் செயலையும் வெளிப்படுகிறது. முதலமைச்சர் களத்துல இறங்கி நிற்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது கேடர்ஸ் எல்லாரும் இன்று முழுக்க தங்களுடைய நிலையை உறுதி செய்வார்கள். மக்களும் தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்துவார்கள். இதற்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஒன்றிய அரசுக்கு வருகிறது. நாடாளுமன்றத்தில் எப்படி அவங்க பிரசன்ட் பண்றாங்கிறத பொறுத்து நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், தமிழ்நாடு உறுப்பினர்கள், தென் மாநில உறுப்பினர்கள் பேசுவாங்க. அந்த டெவலப்மெண்ட்டையும் வச்சு அடுத்து என்ன செய்யணுங்கிறதையும் அவங்க முடிவு செய்வாங்கன்னு நினைக்கிறேன். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஜென்ராம். தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் பிரியன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம்மா. தொகுதி மறுவரையறை தொடர்பாக எச்சரிக்கை விடுத்து தற்போது போராட்டத்தையும் முதலமைச்சர் முன்னெடுத்திருக்கிறார். எப்படி பார்க்கலாம்? அதாவது இந்த தொகுதி பெண்கள் இடஒதுக்கீடு அதோடு இணைந்த தொகுதி மறுசீரமைப்பு இந்த ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணி தான் இந்த விஷயங்கள் நடக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம அதாவது தொகுதி மறுசீரமைப்பு முறையை மத்திய பாஜக அரசு என்டிஏ அரசு நடந்து கொள்ற முறையை நம்ம இந்த திமுக கேள்வி கேட்கிற போது அவர்களை நோக்கி வைக்கிற ஒரு விஷயம்னா நீங்க பெண்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்கீங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை திசை திருப்பாங்க. ஆக்சுவலா நிலைமை அது கிடையாது. ஆக்சுவலா அதாவது தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு தென் மாநிலங்கள் எப்படி பாதிக்கும்ன்றதுதான் முக்கியமான விஷயம். செப்டம்பர் 2023 பெண்களுக்கான இடஒதுக்கீடு சட்டம் நிறைவேற்றப்பட்ட போது சொல்லப்பட்ட விஷயம் என்ன? ஆக்சுவலா 21 நடக்க வேண்டிய சென்சஸ் 26 நடந்து முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் பண்ண பிறகுதான் பெண்கள் இடஒதுக்கீட்டுக்கான விஷயத்தை நம்ம பண்ணுவோன்ற மாதிரி தான் நீங்க சொன்னீங்க அந்த சட்டத்துல. இப்போ திடீர்னு நீங்க இந்த விஷயத்தை கொண்டதுக்கான காரணம் என்ன? அதுவும் இப்ப குறிப்பா வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் 23-29 நடக்கும்பொழுது அந்த ரெண்டு கட்சிகளும் கணிசமான மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டை வச்சிருக்கும் போது
அதை நீங்க வந்து இப்ப கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருமே எங்கேஜா இருக்கும்போது இப்ப கொண்டு வர வேண்டிய அவசியம் என்னன்ற ஒரு கேள்வி முக்கியமா எழுது. இதுல எழுகிற அவசரத்தை தான் நம்ம பாக்குறோம். மத்திய பாஜக அரசு இந்த விஷயத்திலேயே அவசரப்படுது. 3 கடிதங்கள் எதிர்கட்சி தலைவர் எழுதியிருக்காங்க. இது மாதிரி இதை பத்தி விவாதம் நடத்தணும், ஆல் பார்ட்டி மீட்டிங் போடணும்ட்டான். எதுக்குமே வந்து அவங்க பதில் சொல்லுவாங்க தெரியல. ரொம்ப பிளைனா வந்து 850 இடங்கள் வந்து பார்லிமெண்ட்ல உயர்த்தினால் ரொம்ப தெளிவா இருக்கிற விஷயம் என்னன்னா, இப்ப தென் மாநிலங்கள் வந்து இப்ப வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து 24.3% இருக்காங்க தென் மாநிலங்கள் பார்லிமெண்ட்ல. அது வந்து 750 சீட் ஆன பிறகு அவங்களோட எண்ணிக்கை 20.7% தான் குறைஞ்சிரும். வேற வட மாநிலங்கள் குறிப்பா ஹிந்தி பேசுற மாநிலங்கள் வந்து 38.1 43.1 ஆயிடும். சோ இது கிளியரா தெரியுது அவங்களோட எண்ணிக்கை ஏறதுன்றது நமக்கு கிளியரா தெரியுது. சோ இந்த மாதிரி இருக்கிறப்போ வரப்போற 29 எலெக்ஷன் மனசுல வச்சுட்டு ஏதோ அரசியல் ரீதியான ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க பண்றாங்க, அதற்கு வந்து இந்த பெண்கள் இடஒதுக்கீட்டை வந்து ஒரு கேடயமா பயன்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம். அந்த அவசரத்தை தான் இந்த திமுக போன்ற கட்சிகள் எதிர்கட்சிகள் எதிர்க்கிறாங்க. இன்னைக்கு வந்து முதல்வர் எடுத்துக்கிற இந்த விஷயங்கள் ஏற்கனவே அவர் சொன்னாரு, இதற்கு முன்னாடி கண்ட போராட்டத்தை விட ரொம்ப கடுமையான போராட்டத்தை வந்து திமுக நடத்தும் சொல்லியிருக்காரு. இது திமுக எடுத்திருக்கிற இந்த போராட்டத்துக்கு மக்கள் ஆதரவு எப்படி இருக்குன்றதை நம்ம பொறுத்து இருந்தான் பார்க்கிறோம். இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திருப்பிரியன். தொகுதி மறுவரையறை தொடர்பான சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த நகலை எரித்து முதலமைச்சர் தலைமையில் நாமக்கல்லில் போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொகுதி மறுவரையறையால் தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு ஏற்படும் என எச்சரித்து போராட்டம் தீவிரமாகும் என முதலமைச்சர் ஏற்கனவே வீடியோ வெளியிட்டிருந்த நிலையில் அந்த நகலை எரித்து முதலமைச்சர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ள தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முதலமைச்சர் தலைமையில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து நம்முடைய இணைப்பில் பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாசன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இந்த தொகுதி மறுவரையறை எதிர்த்து போராட்டம் நடைபெறுகிறது. இந்த தேர்தல் நடைபெறக்கூடிய சூழல்ல இதனை எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது சார்? ஆக்சுவலா இப்ப இருக்கிற போக்கு டிஎம்கேக்கு ரொம்ப டைட்டா இருக்கு. சிஎம் அவர்களே போகிற பல்வேறு இடங்கள்ல கூட்டமே இருக்கிறது இல்லை. அதே போல திமுக அமைச்சர்கள் ஓட்டு கேட்டு போனால் ஊர்ல வந்து 100 கேள்வி கேட்கிறாங்க. ஊருக்குள்ளேயே நுழைஞ்சு ஓட்டு கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை, ரொம்ப ஒரு டைட்டா இருக்கிற சூழ்நிலையில இவர் ஒரு புதிய விவகாரத்தை, ஒரு புது இஷ்யூவை கையில எடுக்கிறார். எலெக்ஷனுக்கு இன்னும் 1 வாரம் இருக்கிற டயத்துல இந்த தொகுதி மறுவரையறை பற்றி அவர் ஒரு புதிய இஷ்யூவை கையில் எடுக்கிறார். எப்படினாலுமே 39 தொகுதிக்கு குறைய போறது இல்லை. இன்னைக்கு 543ல 39 தொகுதி தமிழகத்துக்கு இருக்கு அப்படின்னா 7% பிரதிநிதித்துவம் தமிழகத்துக்கு இருக்கு. அதே 7% அப்படியே தொடரும்னா 850 தொகுதிகளா மாறுறப்போ தமிழகத்துக்கு 59 தொகுதிகளாவது கிடைக்கும். எப்படினாலும் தமிழகத்துக்கு கூடுதலாகத்தான் தொகுதிகள் கிடைக்க போகிறது. ஆனால் இதை வச்சு மக்களை பேனிக் ஆக்குறது கடைசி நிமிஷம் ஒரு உத்தி. இது வந்து ஆக்சுவலா ஸ்டாலின் அவர்கள் பதற்றத்தில் இருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். ஏதாவது செஞ்சு எப்படியாவது செஞ்சு ஏதோ ஒரு அளவுக்காவது வெற்றியை தக்க வைக்க முடியுமா அப்படின்னு அவர் பார்க்கிறார். ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு விரக்தியின் வெளிப்பாடு அப்படித்தான் நான் பார்க்கிறேன். இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ்.